இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நான் உங்களை பார்க்க தான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை நான் உங்களை இங்கே பார்த்துட்டேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓ நோ, மோகன் ஐயா என்ன பார்த்துட்டாருன்னா இல்ல, என்ன ஆனாலும் மோகன் ஐயா கிட்ட என் முகத்தை காட்டக்கூடாது. ராதிகா தான் ராதாங்கிற விஷயம் என்ன ஆனாலும் அவருக்கு தெரியவே கூடாது. டோன்ட் வரி, நான் உங்க கிட்ட வரணுங்கிற ஐடியாவோட எல்லாம் ஒண்ணு வரல. எனக்கு ஜஸ்ட் உங்ககிட்ட பேசணும், அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். என் பொண்ணு குஷி மேல கைய ஓங்கி நீங்க பண்ணது ரொம்ப தப்புங்க. இங்க பாருங்க, குஷி தப்பு பண்ணிருக்கான்னு எனக்கும் தெரியுது. குஷி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. இப்பதான் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா. உங்களோட ஆக்சிடென்ட் அவளாலதான் நடந்திருக்கு. ஆனா அதுக்காக அவ கண்ணத்துல நீங்க அறைவீங்களா? இங்க பாருங்க, இப்படி இப்படி சின்ன பசங்க மேல கை ஓங்கிறது இதெல்லாம் நல்ல விஷயம் இல்ல. அது நம்ம குழந்தைங்களோ இல்ல மத்தவங்க குழந்தைங்களோ, ஒருவேளை நான் உங்க குழந்தை மேல கை ஓங்கினா நீங்க 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 ஒத்துப்பீங்களா? இல்ல. நீங்க ஒரு லேடிங்கிறதுனால நான் எதுவும் பெருசா பேசல. இதுவே ஒரு ஆம்பளையா இருந்தா அவன் கைய உடைச்சிருப்பேன். அண்ட் இந்த விஷயத்தை பத்தி நான் யூக் கிட்ட கண்டிப்பா பேசுவேன். என்ன மிஸ் ராதிகா, நான் என்னவோ உங்களை சாப்பிட வர மாதிரி அப்படி ஓடி போறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் தப்பான ஆள்லாம் கிடையாது. ஆனா அதே நேரத்துல என் பொண்ணு கிட்ட யாராவது தப்பா நடந்துக்கிட்டா அவன் மேல கை ஓங்கினா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஒரு சின்ன பொண்ணு மேல உங்களால எப்படி கை ஓங்க முடிஞ்சது? அவ தப்பு பண்ணிருக்காதா? அதுக்காக நீங்களும் அவன் மேல கை ஓங்குவீங்களா? அந்த சின்ன பொண்ணு கிட்ட போய் போட்டி போடுவீங்களா? இவ்வளவு கூட புரிஞ்சுக்க முடியலன்னா நீங்களே எப்படி? மிஸ் ராதிகா, உங்க கையில அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு. இப்பதான் எனக்கு புரியுது. குஷி அடிச்சதுனால நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க, அப்படிதானே? எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு வாட்டி நானும் இப்படித்தான் பண்ணேன். ஞாபகம் இருக்கு, எல்லாம் ஞாபகம் இருக்கு மோகன் ஐயா. அப்ப உங்க கைக்கு நான் தானே கட்டு போட்டேன். இப்ப ஏதாவது சொன்னீங்களா? நீங்க ரொம்ப விசித்திரமான ஆளா இருக்கீங்க மிஸ் ராதிகா. அடுத்தவங்க கஷ்டப்படுத்தும் போது நீங்களும் வருத்தப்படுவீங்கன்னா அப்புறம் எதுக்காக நீங்க குஷியை அடிச்சீங்க?